வெல்கம் டு தன்விகா சாரீஸ். எல்லாரும் ப்ரீ ப்ளீட்டிங்க்கு வந்து தன்விகா சாரீஸில் கேட்குறீங்க பண்ணி தர சொல்லி ஒரு 5 டிப்ஸ் உங்களுக்கு சொல்லலான்னு இருக்கேன். நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணி ஒரு சாரீ காட்டணுன்னா அதுக்கு வந்து உயரமாக இருக்கணும், ஒல்லியாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. அப்படிலாம் இல்லை, குள்ளமாக இருந்தாலும் குண்டாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் ப்ரீ ப்ளீட் பண்ணும் போது இன்னும் கொஞ்சம் நீங்கள் க்ரூம்டாக பெட்டர் லுக்கில் தெரிவிங்க. அதுக்காக தான் நம்ம ப்ரீ ப்ளீட் பண்ணுறது. இப்போ இந்த ப்ரீ ப்ளீட்டிங்கில் ஒரு 5 முக்கியமான டிப்ஸ் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிடணும்னு பார்க்குறேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஷேப் வியர் போடணும் ப்ரீ ப்ளீட் பண்ணி. ஏன்னா ப்ரீ ப்ளீட்டுன்றதே ஒரு பாடி ஸ்ட்ரக்சரை நல்லா காட்டுறதுக்காக தான், கசாமுசான்னு சாரீ இல்லாமல் இருக்கிறதுக்காக தான். அப்போ நீங்கள் ஷேப் வியர் போட்டு அந்த சாரியை கட்டும் போது இன்னும் கொஞ்சம் பெட்டர் லுக் வரும். செகண்டு பேடட் ப்ளவுஸு. 40 இன்ச்சு செஸ்ட் சைஸு கீழே இருக்கிறவங்க கண்டிப்பாக பேடட் ப்ளவுஸ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும். சைட்லலாம் சுருக்கம்லாம் ப்ளவுஸில் தெரியாமல் நீட்டாக இருக்கும். நிறைய பேர் நினைப்பீங்க பேடட் ப்ளவுஸ் போட்டால் ப்ரொஜெக்ஷனுக்காக போடுறோன்னு. அப்படி கிடையாது. பேடட் ப்ளவுஸ் போடுறதே ஒரு நீட் ரெப்ரசன்டேஷனுக்காக தான். அதுக்காக தான் பேடட் ப்ளவுஸ் போடுறோம். 3வது டிப்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த முந்தானியை நம்ம எடுக்கும் போது ப்ரீ ப்ளீட்டில் சின்னதாக ரொம்ப குட்டியாக எடுத்துருவாங்க. இது வந்து பர்சனாலிட்டி டு பர்சனாலிட்டி டிஃபர் ஆகும். 38 செஸ்ட் சைஸுக்கு கீழே இருக்கவங்களுக்கு வந்து 5 to 5.5 இன்ச்சஸ் வைக்கலாம். 38க்கு மேலே இருக்கவங்களுக்கு 6 இன்ச்சஸ் வச்சா அவங்களுக்கு ஒரு ஆடாக தெரியாமல் ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். 4வது இன்புட் என்னென்னா, அந்த கொசவம் ப்ளீட்ஸு இடுப்பில் நம்ம சொருவோம்ல, அது 2 விரல் சைஸிலிருந்து ஒரு 6 விரல் சைஸ் வரைக்கும் எடுக்கலாம். அவங்களுக்கு எவ்வளோ ப்ளீட்டிங் வேணுமோ அந்த ப்ளீட்டிங் அளவுக்கு நம்ம வந்து பண்ணிக்கலாம். நிறைய ப்ளீட் இருந்தது அப்படின்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் எல்லோரும் பண்ணுற ஒரு தப்பு என்னென்னா, அந்த ப்ளீட்ஸ் எடுத்துகிட்டு ப்ரீ ப்ளீட் பண்ணும் போது மேலேருந்து கீழே வரைக்கும் சப்பையாக அயன் பண்ணிவிடுவாங்க. ஒரு புடவையோட அழகே அந்த முன்னாடி நம்ம சொருகிற அந்த கொசவன் தான். அந்த கொசவன் தான் அந்த என்டையர் சாரியை ஃபுல்லாக அதோட டிசைனை காட்டுறது. அப்படி இருக்க பட்சத்தில் அதை நீங்கள் வந்து அயன் பண்ணி சப்பையாக ஆக்கிட்டீங்க அப்படின்னா அந்த புடவையோட டிசைனே தெரியாது. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி அந்த கொசவன் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று அடுக்கி கரெக்டான சைஸில் வச்சு அதை கீழே வந்து பார்த்தீங்கன்னா போக போக அது வந்து கொஞ்சம் புஃப்னு இருக்கிற மாதிரி அதை செட் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால் ப்ரீ ப்ளீட் பண்ணும் போது கீழே ரொம்ப அயன் பண்ணாமல் மேலே மட்டும் நல்லா அயன் பண்ணணும். 5வது பாயிண்ட் என்னென்னா சைட் ப்ளீட்டிங். அதை நம்ம எப்படி செட் பண்ணுறோன்றதை பொறுத்து தான் இருக்குது. ஏன்னா அங்கே அன்வான்ட் கிளாத்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அதை ஒன்று கீழே ஒன்று அழகாக செட் பண்ணி உள்ளே பின் பண்ணோம்னா இந்த லுக் பாருங்கள், இந்த ட்ரேப்பிங் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இது மாதிரி உங்களுக்கு ப்ரீ ப்ளீட் பண்ணி ட்ரேப்பிங்கும் பண்ணணுன்னா நீங்கள் தன்விகாவுக்கு வரலாம்.